வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2 டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்கனாமி, என்வாயன்மெண்ட், ஜியோகிரஃபி இதை குயிக்காக ரிவைஸ் பண்ணணுமா? ஒரு 15 ஹவர்ஸில் ஈச் சப்ஜெக்ட் தனித்தனியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 3 நாளில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் தேவைப்படுற எல்லா டாப்பிக்குமே நம்ம ரிவைஸ் பண்ணிட முடியும். இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.com விசிட் பண்ணுங்கள். அந்த ஹோம் பேஜ்லேயே கோர்சஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கியூஆர்பி ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, மற்ற ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இருக்கும். டச் டிசீஸ்னால் என்னங்க? அது ஒரு எக்கனாமிக் ஃபினோமினா. ஒரு செக்டாரில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி வருதுன்னு வைங்களேன், அது இன்னொரு செக்டாரை பாதிப்புக்கு உள்ளாக்கும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்தியாவில் திடீர்னு நம்ம ஜியோலாஜிக்கல் சர்வே எல்லாம் பண்ணி பார்த்ததில் நிறைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ், கோபால்ட், நிக்கல், லித்தியம்னு ஏகப்பட்ட கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன். இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு உலகத்துக்கே தேவையான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நிறைய குவான்டிட்டி நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ஆல் ஆஃப் அ சடன் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பூஸ்ட் ஆகும். ஏன்னா உலகத்துக்கே கிரிட்டிக்கல் மினரல்ஸுங்கிறது ரொம்பவே தேவைப்படுது. ஸோ அதனால் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுங்கிறது மழைன்னு அதிகமாகிடும். இப்போ அதிகமானால் என்ன ஆகும்? ருப்பி பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும். ருப்பி அப்ரிஷியேட் ஆனால் என்ன கான்சிக்வன்ஸ்? ஜென்ரலாக எக்ஸ்போர்ட் வந்துட்டு காஸ்ட்லி ஆகிடும். எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா காஸ்ட்லி ஆகிடும். சரி, எக்ஸ்போர்ட் காஸ்ட்லி ஆனால் என்ன சார் ஆகும்? இந்த கோபால்ட், நிக்கல், லித்தியம் அதுக்கு டிமாண்ட் உலகம் ஃபுல்லாக டிமாண்ட் இருக்குது. அதனால் எக்ஸ்போர்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். பட் இதனால் என்ன ஆகும்னா மற்ற ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்தியாவில் இருக்கிற மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். அவங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா ருப்பி அப்ரிஷியேட் ஆகிருக்கிறதுனால அந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்லி ஆகிடும். ஸோ ஒரு செக்டார் வளர்றதுனால வேறு செக்டார்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் டச் டிசீஸ். இதுக்கு ஏன் டச் டிசீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, 1960s நெதர்லாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய நேச்சுரல் கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நேச்சுரல் கேஸோடைய எக்ஸ்போர்ட் நல்ல மழைன்னு பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் செக்டார் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு டிக்ளைன் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் மட்டுமே ஒரு காரணம் அப்படிங்கிறது கிடையாது. பாயிண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ நெதர்லாண்டில் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பயங்கரமாக டிக்ளைன் ஆகிடுச்சு. இதனால் இந்த கேஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக ஆகிடுச்சு. இதனோட கான்சிக்வன்ஸில் மற்ற செக்டார்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு பேரடாக்ஸை தான் நம்ம டச் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? அடுத்த டாபிக், செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபுனல். இப்போது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்துட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க, இல்லை ஒரு ரூலிங் கொண்டு வராங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபைன் இம்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எதிர்த்து நீங்கள் அப்பீலுக்கு போகணுன்னா நீங்கள் இந்த செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபுனலுக்கு போகலாம். இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. செபி 1992 ஆக்ட், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992, அந்த ஆக்டின் படி இந்த சாட்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. இது செபிக்கு அகெயின்ஸ்டாக தான் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ஐஆர்டிஏஐ, இவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க, ரூலிங் கொடுக்குறாங்க, ஃபைன் போடுறாங்க. அதுக்கு எதிர்த்து நீங்கள் அப்பீல் போகணுன்னா கூட நீங்கள் செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபுனல்கிட்ட நீங்கள் போகலாம். சரி, இந்த சாட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க, அந்த ஆர்டரை எதிர்த்து நீங்கள் அப்பீலுக்கு போகணுன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ரைட்? இந்த சாட்டோடைய பிரின்சிபல் பெஞ்ச் பார்த்திங்கன்னா மும்பையில் மட்டும்தாங்க இருக்குது. இதில் யாரெல்லாம் இருப்பாங்க இந்த பெஞ்சில்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, ப்ளஸ் ஜுடிஷியல் அண்ட் டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த ஜுடிஷியல் அண்ட் டெக்னிக்கல் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள சென்ட்ரல் கவர்மெண்ட் எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணுமோ அவங்க பண்ணிப்பாங்க. இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்துட்டு ஒன்று ஒரு ஜட்ஜ், அதாவது ரிட்டையர்ட் ஆர் சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆகவும், இல்லாட்டி ரிட்டையர்ட் ஆர் சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆகவும், இல்லாட்டி ஒரு ரிட்டையர்ட் ஆர் சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட், ஆனால் அவங்களுக்கு ஒரு 7 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் ஹைகோர்ட்டில். இவங்க எல்லாமே ப்ரிசைடிங் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணப்படலாம். அவங்க டேர்ம் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மெம்பர்ஸ் இவங்க டேர்ம் பார்த்திங்கன்னா 5 வருஷம். இதுதான் செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபுனல் பற்றின இன்ஃபர்மேஷன்.
ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்குமான ஒரு ரியல் மோட்டிவேஷன். ரைட். உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் டாபிக்ஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணாமதி வாணன்.